அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் துஆ செய்யும் பொழுது, தொழுகையில் பிரார்த்தனை செய்யும் பொழுது, அதாவது கடைசி இருப்பில் அத்தஹியாத்தையும் சலவாத்தையும் ஓதிய பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரமி என்ற இந்த துஆவை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது, யா அல்லாஹ், பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பாவத்திலிருந்தும் கடனாளியாக நான் ஆகிவிடுவதிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள். இதை செவியுற்ற ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் கடன் படுவதிலிருந்து இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்திலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறார்கள், அதிகமாக கடனிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறார்கள். ஆனால் அந்த நபர் பாவத்திலிருந்து ஏன் அதிகமாக பாதுகாவல் தேடுகிறீர்கள் என்று கேட்கவில்லை. காரணம், பாவத்திலிருந்து தவிர்த்து வாழ வேண்டும் என்பது தெளிவான விஷயம். ஆனால் கடன் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய ஒன்றுதான். கடன் வாங்குவது என்பது சகஜமான ஒன்றுதான். அதை பாவமாக யாரும் கருதுவதில்லை, அதை ஒரு குற்ற செயலாக யாரும் கருதுவதில்லை. அப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் படுவதிலிருந்து ஏன் இவ்வளவு அதிகமாக பாதுகாவல் தேடுகிறார்கள் என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சஹாபி கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுல இதா கரிம ஹத்தஸ ஃபகதப. ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிவிடும் பொழுது, ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிவிடும் பொழுது பேசினால் பொய் பேச ஆரம்பித்து விடுவான். வாக்குறுதி தந்து அதற்கு மாறு செய்ய ஆரம்பித்து விடுவான். எனவேதான் கடன் படுவதில் இருந்து நான் அதிகமாக பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள். அந்த இரண்டு விஷயத்தினுடைய அரபி சொல் மினல் மக்ஸமி வல் மக்ரமி. மக்ஸம் என்று சொன்னால் பாவம் என்று அதற்கு மொழிபெயர்ப்பு தந்தாலும் கூட, பாவம் என்பதற்கு அரபியிலே இஸ்மி என்று சொல்வார்கள். மக்ஸம் என்று சொன்னால் பாவம் நடைபெறுகின்ற இடம் என்று பொருள். பாவம் நடைபெறுகின்ற இடம், அல்லது அங்கு சென்றால் பாவம் நடைபெற்று விடும் நம் மூலமாக, அப்படிப்பட்ட இடத்திலிருந்தே பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். அதாவது பாவம் செய்வதை விட்டு மட்டுமல்ல, யா அல்லாஹ், பாவங்கள் நடைபெறுகின்ற இடத்திற்கே எங்களை கொண்டு சென்று விடாதே, அல்லது எங்கு சென்றால் நாங்கள் பாவம் செய்வோமோ, உதாரணமாக ஒரு அந்நிய பெண் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், வீடு, அங்கு சென்றால் பாவம் நடைபெற்று விடலாம். அப்படி பாவம் நடைபெற்று விடக்கூடிய இடங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. அப்படிப்பட்ட இடத்திற்கு எங்களை கொண்டு செல்லாது. சில நேரங்களில் பார்க்கலாம், இரவு வேளை, அதாவது பகலில் வேலை செய்வார்கள், உழைப்பார்கள் அல்லவா, இரவு வேளையில் வேலை செய்வது, இரவு நேரத்தில் வேலை செய்வது, பெண்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்களும் ஆண்களும் இரவு நேரத்தில் தனிமையில் வேலை செய்வது, நாங்கள் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் என்ற அடிப்படையில், இது கூட பாவம் பெற்றுவிடும் என்ற அபாயம் இருக்கக்கூடிய இடங்கள். இப்படிப்பட்ட இடத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று நபி அவர்கள் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். இரண்டாவது, மினல் மகரம். மகரம் என்று சொன்னால் கூட
அதற்கு கடன் என்று மொழிபெயர்ப்பை தந்தாலும் கடன் படும்படியான இடத்தை விட்டு நபி அவர்கள் பாதுகாவல் தேடினார்கள். அதாவது எங்கு சென்றால் எதில் நாம் ஈடுபட்டால் கடனில் சிக்கி விடுவோமோ அப்படிப்பட்ட இடம், கடனில் சிக்கி விடும்படியான வியாபாரம், கடனில் சிக்கி விடும்படியான காரியங்கள். அதாவது லாபம் சம்பாதிக்கலாம், பணம் காசை எடுக்கலாம் என்று பணத்தை போடுவார். ஆனால் அவர் லாபத்தை சம்பாதிப்பதற்கு பதிலாக அதில் கடனாளியாக அவர் ஆகிவிடுவார். இவருக்கு தெரியாது கடனாளியாக ஆகிவிடுவார் என்று. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரப்பே கடனாளியாக ஆகிவிடக்கூடிய காரியங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எதில் சென்று நாங்கள் ஈடுபட்டால் கடனாளியாக ஆகிவிடுவோமோ அப்படிப்பட்ட இடத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் முஹத்திஸீன்கள் இப்படியும் ஒரு கருத்தை சொல்வார்கள், பாவமான காரியத்திற்கு கடன் வாங்குவதை இது குறிக்கும், அல்லது ஆகுமான காரியத்திற்கு தான் கடன் வாங்குகிறார், ஆனால் வாங்கிய கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையை இது குறிக்கும். வாங்கினது என்னவோ ஆகுமான காரியத்திற்கு தான், தன்னுடைய அவசிய தேவையை முன்னிட்டு தான் வாங்குகிறார், ஆனால் வாங்கிய கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையை விட்டு எங்களை பாதுகாத்து விடுமாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு பாதுகாவல் தேடியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைவிட ஒரு கடுமையான ஒரு ஹதீஸில் இப்படி வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஊது பில்லாஹி மினல் குஃப்ரி வத்தைனி என்று பாதுகாவல் தேடுவார்கள். யா அல்லாஹ், இறை நிராகரிப்பில் இருந்தும் குஃப்ரில் இருந்தும் கடனில் இருந்தும் பாதுகாவல் தருவாயாக. ஒரு சஹாபி கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, குஃப்ரை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற அதே நேரத்தில் கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறீர்களே, தஅதிலு தைன பில் குஃப்ரி, குஃப்ரோடு இறை நிராகரிப்போடு கடனை நீங்கள் சமமாக கருதுகிறீர்களா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், ஆம். ஒரு மனிதன் அதிகப்படியான கடனாளியாக ஆகிவிடும் பொழுது, கடன் சுமை தாங்க முடியாமல் ஆகிவிடும் பொழுது அவன் குஃப்ரு வரை சென்று விடுவதற்கான அபாயம் இருக்கிறது. எத்தனை நபர்களை பார்க்கிறோம், திருமணம் முடித்துவிட்டு தன்னுடைய புதிய மனைவியிடம் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா, ரொம்ப கடன் இருக்கு, செத்துடலாமான்னு பார்க்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே சாக வேண்டியதானே. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? கடன் நிறைய இருக்கு, செத்துடலான்னு பாக்குறேன்னா நீ உங்க அம்மா கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு வான்னு அர்த்தம். இது போன்று கடன் நிறைய இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அழைப்பாளர்களிடத்தில் சென்று சொல்லும் பொழுது, மதம் மாறிடு, தரோம், உதவி செய்யறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இவனுடைய தாங்க முடியாத கடன் சுமை இவனை குஃப்ரு வரை சென்று சேர்த்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ரப்பே, கடன் சுமையில் இருந்தும் மனிதர்களின் அடக்கு முறையில் இருந்தும் எங்களை பாதுகாவல் தருவாயாக. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கடன் சுமை அதிகமாகி விடுமோ பிற மனிதர்களுடைய அடக்கு முறையும் அதிகமாக ஆகிவிடும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அகில்லி மினத் தைனி தஇஷ் குர்ரன், கடனை குறைத்துக்கொள், கடன் வாங்கும் பழக்கத்தை குறைத்துக்கொள், சுதந்திரமாக வாழ்வாய் என்று சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, வத்தை இய்யாக்கும் வத்தைன், கடன் வாங்குவதையும் உங்களையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஃபஇன்னஹு ஹம்மும் பில்லைல், அது இரவில் கவலையை தரும், வமதல்லத்தும் பின்னஹார், பகலிலே இழுவை தரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா கடனை விட்டும் கடன்படும்படியான காரியங்களை விட்டும் எதில் சென்று ஈடுபட்டால் கடனாளியாக ஆகிவிடுவோமோ அப்படிப்பட்ட தொழில்துறை வியாபாரங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.